திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் ஒருவர் தன் மகன்களுடன் சேர்ந்து 3.5 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக நபர் ஒருவர் அளித்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரியை சேர்ந்தவர் ஜான். தன் மனைவி மற்றும் மகளை பிரிந்து வாழ்ந்து வந்த இவருக்கு தர்மபுரி மாவட்டம் பன்னிக்குளத்தை சேர்ந்த புனிதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. புனிதாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் சில வருடங்களுக்கு முன் கணவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான பழக்கம் திருமண பேச்சுவார்த்தை வரை சென்றிருக்கிறது. இதனிடையே கோவையில் வீடு வாடகைக்கு எடுத்த ஜான் அங்கு புனிதா மற்றும் அவரின் மகன்களுடன் வசித்து வந்த நிலையில் சுமார் 3 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான தன் சொத்துக்களை புனிதாவுக்கு அவரின் மகன்களுக்கும் எழுதி கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் திடீரென இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட ஜானை திருமணம் செய்ய மறுத்து புனிதா துரத்தி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜான் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் போச்சம்பள்ளியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் தன் மகன்களுடன் வசித்து வந்த புனிதாவை போலீசார் கைது செய்ய முயன்ற போது வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டு புனிதா தற்கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணா ஜான் என்ன அழிச்சிருக்கான். போற அளவுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அவனை கொண்டு போய் எஃப்ஐஆர் போறதை விட்டுட்டு என் வாழ்க்கை தரமாட்டமா இங்க சமுதாயமே சேர்ந்து எனக்கு ஜெயில கொடுத்து முத்திரை கொடுத்து தப்பானவன் சொல்லி பட்டம் கட்டி நீ தள்ளு ஒதுங்க சொல்றேன். எப்படி என் பசங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லணும். நீ ஒதுங்க. நீ இல்ல விடு. நீ என்ன அண்ணனா நீ என்ன வில்லனா நவர் சொல்றேன். சார் நீங்க போங்க சார், நான் வரேன் சார். நான் எஸ்பிக்கே நான் சொல்லிட்டு நான் அப்புறம் தீ குளிச்சிருவேங்க சார். நான் தீ குளிச்சிருவேங்க சார். நான் எஸ்பி முன்னாடியே போய் நான் தீ குளிச்சிருவேங்க சார். சார் ஒரு விதவையை இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க சார் யாரும் இல்லைன்னா? தற்கொலை மிரட்டல் விடுத்ததோடு புனிதாவுக்கு பதிலும் ஜான் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் பரபரப்பை மேலும் கூட்டிய நிலையில் சுமார் 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சம்பவ இடத்திலிருந்து போலீசார் கிளம்பி சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.